Hello friends, welcome to our channel. So நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Countif function எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க டேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம் லிஸ்ட் இருக்கு, அவங்களோட ஜெண்டர் இருக்கு. சோ நம்ம இங்க அவுட்புட் என்ன எடுத்து வர போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மேல் எவ்வளவு இருக்காங்க, நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயி எவ்வளவு இருக்காங்கன்றத தான் அவுட்புட்டா எடுத்து வர போறோம். வாங்க இதுக்கான சின்டாக்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம ரீட் பண்றோம். சோ இதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Countif open bracket range, criteria. So நம்மளோட range எது ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணுங்க. சோ இதுல நமக்கு மேல் ஃபீமேல் கால்குலேட் பண்ணனும். அப்ப நம்மளோட range வந்து இங்க இருக்கு. சோ நம்மளோட range இதுதான். நம்மளோட criteria என்னன்னு பாத்தீங்கன்னா மேலுக்கு m, ஃபீமேலுக்கு f. சோ இதுதான் நம்மளோட criteria. இத நம்ம டெக்ஸ்டாவே டைப் பண்ணிக்கலாம். வாங்க டைரக்டா நம்ம இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ள போலாம். equal to count if open bracket. சோ நம்மளோட range நான் சூஸ் பண்றேன். criteria மேலுக்கு m close bracket. இப்போ நமக்கு 4 ன்ற கவுண்ட் அப்டேட் ஆகுது. இதே நம்ம ஃபீமேல் கால்குலேட் பண்ணுவோம். வாங்க equal to count if range சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபீமேலுக்கு f தான் வந்து கிரைட்டீரியா க்ளோஸ் bracket. இங்க 3 ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, 4 மேல் எம்ப்ளாயி நம்மளோட லிஸ்ட்ல இருக்காங்க. அதுதான் நமக்கு அவுட்புட் வருது. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா எங்களோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.